அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அஸ்வ சஞ்சலாசனா, சூரிய நமஸ்காரமில் இருக்கிறத ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு. அதை தொடர்ந்து வலது பக்கமும் இடது பக்கமும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அஸ்வ சஞ்சலாசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தண்டாசனா, கால்களை நீட்டிட்டு கைகள் இங்கே பக்கத்தில் வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அஸ்வ சஞ்சலாசனா சூரிய நமஸ்காரத்தில் 4வதுலையும் 9வது ஸ்டெப்பும் வரும். அதுதான் நம்ம எப்படி டைனமிக்காக அப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வலது கால் முன்னோக்கி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னாடி கால் நல்லா இப்படி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 கைக்குமே மேல் நோக்கி தூக்கி இப்படி நமஸ்கார முத்ரா வச்சுக்கலாம். முத்ரா வைக்கும் போதே நல்லா காதை ஒட்டி, இப்படி கை இப்படி வைக்காமல் நல்லா காதை ஒட்டி வச்சுட்டு நல்லா எல்போ நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அப்படியே பின்னோக்கி வளையணும். உங்களுக்கு எவ்வளோ வளைய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வளைஞ்சிக்கலாம். இப்போ அப்படியே எழுந்திருக்காமல் இப்போ கால் அப்படியே மாற்ற போகிறோம். வலது கால் இப்போ போனோம். இப்போ அப்படியே நம்ம இடது காலில் பண்ண போகிறோம். இடது கால் முன்னோக்கி வச்சுட்டு வலது கால் நல்லா பின்னாடி போயிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கி அப்படியே இந்த இடுப்பு பகுதியை இப்படி முன்னோக்கி போயிட்டு இந்த கால் கொஞ்சம் இப்படி மடியும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இழுவுத்தன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த இடுப்பு பகுதியுமே நல்லாவே வளையும். இப்போ அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பண்ணும்போது மூச்சு அடக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே மூச்சை இழுத்துகிட்டே கூட இன்ஹேல் பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டு நல்லா பேக் பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூச்சை விட்டுடலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்படியே நார்மலாக எப்படி நார்மல் ப்ரீத்லேயே செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா பாலாசனா. கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா மூச்சு எடுத்து கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ இந்த அஸ்வ சஞ்சலாசனா டைனமிக்காக அப்படியே செஞ்சுட்டு வருவோம். அதாவது வலது பக்கம் செஞ்சுட்டு கால் எதுவும் எடுக்காமல் அப்படியே இடது பக்கம் செய்வோம். இதில் இதுலேயும் நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணது 2 கைகளுமே மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா அப்படியே பின்னோக்கி வளைஞ்சேன். அப்படி வளைய வரலை எனக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வெறும் கை மட்டும் மேலே தூக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு அஸ்வ சஞ்சலாசனம் மட்டும் பண்ணிவிட்டு மறுபடியும் இடது பக்கம் செஞ்சுட்டு அஸ்வ சஞ்சலாசனால கைகள் மட்டும் இடுப்பில் மட்டும் வச்சுருந்தாலே போதும். இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெண்டோட செய்யும் போது நம்மளோட முழு உடம்புக்குமே நல்லா தளர்வு ஏற்படும். அதுக்காக தான் நம்ம இதை சொன்னேன். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா வெறும் கையை இடுப்பில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு பண்ண வரும் நல்லா பேக் பெண்ட்லாம் பண்ண வருவாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கை நோக்கி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பைனுக்கும் சரி நம்மளோட கைகளுக்கும் சரி நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் போகும்.
உடல் வந்து முழுமையாக வந்து நல்லா தளர்வடைஞ்சிடும். அப்புறம் வந்து நம்ம அடுத்த ஆசனா பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து நிறைய முறை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 5 முறை இங்கே செய்கிற மாதிரி இருந்துச்சு. செஞ்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 முறை இல்லை 6 முறையை செஞ்சுட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு 3 செட்டு வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே செட்டும் கவுண்ட்ஸும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே கூட போகலாம். இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.